காயங்கள் ஏற்பட்ட தடயத்துடன் பணிப்பெண் மருத்துவமனையில் இறந்த சம்பவம். ஓட்டுநர்களே சிக்க போறீங்க. கடைசி பொறுப்பு உங்கள் கையில் தானே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். தன்னால் முடிந்த வரைக்கும் நன்மைகளை செய்து நன்மைகளை தேடும் சில குவைத்திகள். அதே போல பாலைவனத்தில் இனிமேல் ஓட்டுநர்களுக்கு திண்டாட்டம். பணிப்பெண்ணை அடித்து துன்புறுத்திய காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி, பிறகு மரணம். இதோ தடை செய்யப்பட்ட பிறகும் எப்படி இதற்கு அனுமதி? பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். ஓட்டுநர்கள் ஏன் மாட்ட போகிறீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கே தெரியும், மார்ச் 15 கூடாரம் ஃபுல்லாகவே அகற்றப்படணும் அப்படின்னு சட்டம் போட்டுட்டாங்க. கூடாரங்கள் உடனடியாக அகற்றப்படுது. இப்படி அகற்றப்பட்டுக்கும் போது கடைசியாக லோட் பண்ணி பொருட்களை ஏற்றி வரது யார்? ஓட்டுநர்கள். இப்போ சாதாரணமாக நிறைய பேருக்கு கஃபீல் சொல்லுவாங்க, ஓகே இதெல்லாமே கிளியர் பண்ணிடுங்க, இந்த இடத்துல ஒன்றுமே வைக்கக்கூடாது, எல்லாத்தையுமே வடித்து தொடச்சி மொத்தமாகவே அள்ளிட்டு வாங்க, குப்பைகளை குப்பை தொட்டியில் போட்டுருங்க அப்படின்னு. ஒரு சிலர் என்ன செய்வீங்க, வேண்டாம் வெறுப்பா அப்படியோ தேவையான பொருட்களை எடுத்துகிட்டு மிச்சத்தையெல்லாம் அதே இடத்துல அப்படியே விட்டுட்டு போயிடுவீங்க. ஆனால் தயவு செய்து அந்த தவறை மட்டும் பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு இடமும் மேப் மூலம் மார்க் செய்யப்பட்டு அந்தந்த இடத்துக்குரிய ஓனருடைய பெயரோட எல்லாமே மென்ஷன் பண்ணி பட்டிருக்கும். கூடாரத்தை அகற்றலைன்னா, சரியான முறையில் எல்லா இடத்தையும் இவங்க துப்புரவு பண்ணிட்டு போகலைன்னா 500 தினார் அபராதம் முனிசிபாலிட்டி ஆல்ரெடியே தெரிவிச்சிட்டாங்க. உங்கள்கிட்ட தானே பொறுப்பு தந்துட்டு போனது, ஏன் அதை கிளியர் பண்ணலை அப்படின்னு கஃபீல் கேட்டால் கடைசியில் பதில் இல்லாமல் முழிக்கணும். சிலருடைய பணம் 500 தினார் உங்கள் சம்பளத்தில் பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் மறக்காமல் கூடாரத்தை கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணிட்டு போயிருங்க. صبحكم الله بالخير يا شباب ويعطيكم العافية. الفيديو وصلني من أحد الإخوان، والله صراحة شيء ضيق الخلق. يعني معقولة في ناس كذي تفل مخيم وتهد هالأغراض والوسخ والزل لا، ومسوي لي صبات الأخ بعد. طالع مسوي لي صبات، هاي مخالفة الصبة 5000 دينار من البيئة. تهاد الدنيا كلها وشال الأغراض اللي يبيها ونحاش مشي. هذا حتى تصريح ما أعتقد مسوي. 2025 ஜனவரி 1 கம்ப்ளீட்டாகவே இந்த ரோட்டில் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் இந்த மாதிரி தெருவோர வியாபாரிகளை தடை செஞ்சுருக்கிறாங்க. அதை மீறி ஒரு சிலர் இன்னமும் மசரிகள் இந்த மாதிரி விற்பனையில் ஈடுபடுறாங்க. நிச்சயமாக மாட்ட போகிறாங்க. திடுக்கிடும் தகவல், உண்மையிலேயே மிகவும் வேதனையான ஒரு தகவல். இந்த நோன்பு மாதத்தில் ஜஹரா பகுதியில் நேர்ந்த துயர சம்பவம். வீட்டு பணிப்பெண் ஒருவர் துன்புறுத்தப்பட்ட காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதித்த பிறகு மரணம். அல்வாகா காவல் நிலைய அதிகாரிகள் வீட்டு பணிப்பெண்ணின் மரணத்திற்கான காரணத்தை கண்டறிய தடவியல் துறைக்கு அவரது உடலை அனுப்பி வைத்துள்ளனர். 43 வயதான குவைத் குடிமகன் ஒருவர் காவல் நிலையத்துக்கு சென்று அல் ஜஹரா மருத்துவமனையில் இருந்து மருத்துவ அறிக்கையை சமர்ப்பித்தார். 50 வயதுடைய வீட்டு பணிப்பெண் உள்காயங்கள் காரணமாக ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டதாகவும், ஆனால் வந்தவுடன் இறந்து விட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அறிக்கை சுட்டிக்காட்டிய அடிப்படையில் மரணத்திற்கான காரணம் இன்னும் விசாரணையில் உள்ளது. வழக்கு கோப்பில் மருத்துவ அறிக்கையின் நகல், இறந்தவரின் சிவில் ஐடி மற்றும் அறிக்கை அட்டை ஆகியவை அடங்கும். தடவியல் பரிசோதனை முடிந்த பிறகு மேலதிக தகவல்கள் வெளிவரும் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. 43 வயதான கஃபீல் போலீஸில் போய் இந்த ரிப்போர்ட்டை வழங்கியிருக்கிறாரு. தன்னுடைய ஹத்தாமா பணிப்பெண் இறந்துட்டாங்க ஹாஸ்பிட்டல் அப்படின்னு. அதுவும் உள்காயங்கள் நிறைய இருந்தது கன்ஃபார்ம் ஆகியிருக்குது. நிறைய பணிப்பெண்கள் இந்த மாதிரியான வேதனைகளுக்கு உட்படுத்தப்படுறாங்க. இனிமேல் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களில் இது மாதிரியான பிரச்சனைகள் இல்லாதவாறு முடிந்த வரைக்கும் எங்களுடைய தூதரகங்கள் இன்னும் மும்முரமாக செயல்படணும். அதே மாதிரி உங்களுக்கே தெரியும், ரீசெண்டாக ஜஹராவிலேயே தான் ஒரு பணிப்பெண்ணை வீட்டு தோட்டத்திலேயே புதைச்ச சம்பவம். அது மாதிரி இன்னும் 2-3 கொலைகள் பண்ணியிருக்கிறதாகவும் அதன் பிறகு வாக்குமூலங்களில் தெரிய வந்துச்சு. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. வீட்டுக்கு போட்டியாக கதைக்க போகாதீங்க. ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் தூதரகம் அல்லது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம், அதையும் தாண்டி உங்களுக்காக சேவை செய்ய உரிய அதிகாரிகள் இருக்கிறாங்க, அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள்.
வேறு எந்த பிரச்சனைக்குமே போயிடாதீங்க. உங்களுக்கு இந்த குவைத்தில் வந்து இலங்கையர்களை பொறுத்தவரையில் காண்டாக்ட் பண்ணணுமா இருந்தால் மேலதிகமான பிரச்சனைகள் சம்மந்தமாக வாட்ஸ்அப் இலக்கம் உட்பட புதிய டீட்டெயில்ஸ் நிறைய வந்து இலங்கை தூதரகம் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அதற்குரிய வீடியோ நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்கில் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நேரடியாக நீங்கள் தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ளலாம். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி தான் கடன் வாய்ப்புகள், அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் சம்பந்தமான அனைத்து தகவல்களும் தெரிந்து கொள்ள அதில் உள்ள தொலைபேசி இலக்கங்கள் அனைத்துமே உள்ளடங்கும். அந்த வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் கமெண்டில் இருக்குது. பார்க்காதவங்க நிச்சயம் போய் அந்த வீடியோவையும் பார்த்துக்கோங்க. சில குவைத் குடிமக்கள் தொடர்ந்துமே தங்களால் முடிந்த அளவு உதவிகளை நோன்பாளிகளுக்கு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக வெளிநாட்டவர்களுக்கு சில இடங்களில் பார்த்திங்கன்னா முடிந்த வரைக்கும் நோன்பு திறந்து உணவு வழங்கும் ஏற்பாடுகளையும் பண்ணி அங்கேயே உட்கார வச்சு சாப்பிட்றதுக்குரிய ஏற்பாடுகளை பண்ணுறாங்க. இந்த மாதிரி மக்களுக்கும் எங்களுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். افطار صائم. ما شاء الله انت كم سنه تسوي فطور هني؟ 2 سنة يعني هني يجي يجي على طول فطور كل يوم. كل يوم هذا الفطور هذا. احلى اكل شنو انت تحب؟ ايش؟ انت الحين بقمه السعاده. الحمد لله اي والله في قمه السعاده لله الحمد. قاعد اشوفك تاكل بس تشرف. انا احب الشكل، احب اشرف، اكل لقمه مني، اكل لقمه مني، اكل مع هذا لقمه الشكل. ما شاء الله تبارك الرحمن، السنه الخامسه على التوالي وانت فاتح افطار صائم طال عمرك. كم سنه انت فطور هنا عند ابو صباح؟ 3 سنة. 3 سنة. ما شاء الله تبارك الرحمن. شنو اكثر اكل انت تحبه هني؟ دجاج، لحم، كل شيء ان شاء الله زين. ابو صباح شلون جاتك الفكره اصلا انك تحط افطار صائم؟ والله الفكره من الوالد، قلت لك انا والله من الوالد في 2017 و 18 قال انه بيسوي افطار صائم وثواب الموتانا والموتى المسلمين واجر لنا بعد كلنا. قلت والله حجي فكره حلوه، وقلت لك انا اول ما بلشنا في 18 في العيون، سنه سنتين جتنا ازمه كورونا وقفنا، عقب انتقلنا هنا في بيت النسيم، وبعد كورونا سيد استمرينا. حبي انت ابو صباح؟ حبي هذا على طول. على طول حبي. قلب هذا زين ما شاء الله. هذا بيت كله ناس زين. لما اطلع اتمشى ولا اروح الفرع ولا اروح الحلاق ولا اروح الجمعيه، الهنود او العماله كلها تستانس لما تطالع لي، لان اغلبهم يفطرون عندنا هنا، فمستانسين. والحمد لله يكفيني لما امشي جيراني ولا اي واحد يشوفني يسلم ويدعي لي بالخير ويقول لي الله يجزاك خير على الافطار الصائم، هذه ترى فرحه كبيره. ليش انت حبي ابو صباح؟ والله نبرة 100 والله. بسم الله والله نبرة 100 100. لما قلت لهم الفكره داخل البيت شنو كانت رده والله انهم فرحوا واستانسوا ويشهد الله وحيل طاروا من الفرحه. يقول لك اقسم بالله انا عندي بناتي 2 بالجامعه و3 بالجامعه، انهم لو جو الساعه 3 4 انهم يركضون سيدي على المطبخ. ما شاء الله. والله يبا نبي نشارك الاجر، يبا نبي نشتغل، حتى السمبوسه والله انه ما نشتريها، هذا الخبزه مالتها ويسوونها هني في البيت. كل ايش لهم اي هذا أكثر شيء. كل شيء الحمد لله، رزق واجد كويس. دجاج، لحم، كله أكل. كل يوم كل شيء موجود. كله موجود. ما شاء الله تبارك الرحمن. اي يعني شوف تحرص ان عيالك هم اللي يحطون الاكل. اي والله الحمد لله، والله عيالي بنفسهم صغيرهم وكبيرهم هم اللي يجتهدون، لان انا قلت لك انا ما اجيب عمال ولا اجيب مطاعم، لا ابد، عيالي هم اللي يشتغلون هم اللي يحطون، هذول قلت لك هذول السواقي حسبة عيالي بعد بالبيت يعني. ايش تقول للناس اللي مفكرين يحطون افطار صائم تشجع؟ بالعكس اتمنى واشجعهم، بالعكس اجر لهم وفرحه وناسه حتى. இந்த மாதிரி ஒரு சில நல்ல மனிதர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. நாம் இப்போ அரபு நாடு அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஒருத்தர் அடிச்சிட்டாங்க கொண்டுட்டாங்கன்னா நிறைய பேர் வந்து ஒட்டுமொத்தமாகவே நம்ம வந்து சுட்டி காட்டுவோம், அரபு நாடு அப்படித்தான், அரபிங்க அப்படித்தான் அப்படின்ற மாதிரி. நல்லவர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க, அதே மாதிரி சில நசராணிகளும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அதனால் முடிந்த வரைக்கும் நம்ம தான் நம்மளுடைய பாதுகாப்பை கையாளணும். முடிந்த வரைக்கும் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா லீகலாக ஆக்ஷன் எடுக்க பாருங்கள். அதே மாதிரி தூதரகத்தில் நாங்கள் ஆல்ரெடியே பேசியிருக்கிறோம் இது சம்மந்தமாக. தொழிலாளர்கள் பிரச்சனைன்னு கால் பண்ணினா அவங்களுடைய சிச்சுவேஷன் என்ன அப்படின்றத கேட்டுட்டு அவங்களுக்கு அந்த இடத்துல ரிஸ்க் இருக்குது, கை வைக்கிற அளவில் இருக்கிறாங்க அப்படின்னா தயவு செய்து கஃபீலுக்கு கால் பண்ணுறதை விட்டுட்டு அந்த தொழிலாளரை எப்படியாவது வெளியில் எடுக்கிறதுக்குரிய முயற்சியை போலீஸினூடாகவோ அல்லது தொழிலாளர் திணைக்களத்தினூடாகவோ பேசி முடிவெடுங்க. அவங்கள வந்து டைரெக்டாக வீட்டை விட்டு வெளியாகி வாங்க அப்படின்னு சொல்ல வேண்டாம். அதே போல் அவங்கள வந்து ஏதாவது பிரச்சனை அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணினா அவங்கள இன்னும் பிரச்சனையில் ஆழ்த்துற மாதிரி அவங்களுடைய கஃபீலோட டைரெக்டாக பேசவும் வேண்டாம் அப்படின்னு கோரிக்கையை வச்சிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் விரைவில் அது சம்பந்தமான அனைத்து நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். ஃபர்ஸ்ட் கமெண்டில் இருக்கிற வீடியோவை நேற்று நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பாருங்கள். எல்லா நம்பர்களும் அதில் வந்து அடங்கி இருக்குது. வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மறக்காமல் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.